அன்பு பிள்ளையே, உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால், அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான். நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பூவிற்கு வாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு, மனிதனுக்கு சுவாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு. அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைத்தாலும் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ஆனால் அவர்கள் நம்மை பற்றி எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு முழு பொறுப்பு நாம் தான். கோபம் என்பது கொடிய அமிலம். அது விழும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிதும் நாசமாகும் குழந்தையே. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் படித்து நடப்பவன் மாமனிதன். எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை குழந்தையே. வாழ வேண்டும் என்று வெறி மட்டும் இருந்தால் தனிமையை பழகு. நீ இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேடு. நீ இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடாதே. அது கிடைக்காது குழந்தையே. அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் கோபத்தை உயிருக்கு மேலான உரிமை கொண்டவர்களிடம் மீது மட்டுமே காட்ட முடியும். அன்பை விட கோபம் மேலானது. செடிக்கு நீர் ஊற்றினால் வளர்வது போல் மனதிற்கு நிறைய தன்னம்பிக்கையை ஊற்றி வளர்த்துவிட்டால் போதும். எந்த தடைகளையும் தகர்த்துவிட எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே. கலங்காதே. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களில் நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். உன் வேண்டுதலை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நிம்மதியாக இரு. உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். கலங்காமல் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதே சரியான மனப்பான்மை. அன்பு குழந்தையே, நீ வரவேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியானாலும் நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய் குழந்தையே. பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்துவிட்டால் மட்டும் போதும். அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது. இனி உன்னை கண் கலங்க விடமாட்டேன். நல்லதே நடக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. அனைத்து தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகிறது. எனவே மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் வழியில் பயணிக்க தொடங்கினார் பயணம் இனிதாகும். எதை செய்தாலும் உலகம் உன்னை கெட்டவன் என தோற்று. உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள். தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள். அனைவருக்கும் பிடித்த மாதிரி நான் இருக்க வேண்டும் என்று என்னிடம் வரம் கேட்டாயல்லவா? குழந்தையே, எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லையே. பிறகு எப்படி உனக்கு அளிப்பது? நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. உடைந்த பின் ஒட்டி வைக்கலாம். ஆனால் முன்பு போல் அழகாக இருக்காது. எதை நினைத்தும் வருந்தி உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள். இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை குழந்தையே. வயதுக்கு தகுந்த சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் வயதுக்கு மீறிய துன்பத்தை கொடுத்து செல்கின்றது இந்த வாழ்க்கை. இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம் குழந்தையே. என் வைரமே, யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறானது. எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். இதை ஞாபகத்தில் வை. வாழ்க்கையில் நீ உச்சத்தை அடைவாய். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானாலும் உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாறுதல்கள் ஏற்படும். அங்கு துன்பம் இருக்காது, இன்பம் மட்டுமே இருக்கும்.
உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நானே துணையிருப்பேன் குழந்தையே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அமைதியாக இரு. உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்வில் அனைத்தும் வசந்தமே. ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா. உன்னை கிடைக்க 1000 கைகள் இருக்கலாம். ஆனால் உன்னை வளர்க்க எனது ஒரு கை போதும் என்பதை மறந்து போகாதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில்